தாத்தா தாத்தா எங்கட மறதியா தாத்தா டிவி பார்க்காதே தாத்தா ஈமான் பறிபோகும் தாத்தா மறதியா தாத்தா ராதியா தாத்தா டிவி பார்க்க போகாதே மகரிபு நேரம் மலக்குகள் வருகிற நேரம் ஈமானை கெடுத்து கொண்டு திரியாதே அல்லாவின் கோபத்தை நல்லோரின் சாபத்தை பெற்று நீயும் நாசமாகாதே பொல்லாத ஷைத்தானின் சதிவலையில் நீ சிக்கி மறுமையிலே தான் மோசம் போகாதே ஏ அஸ்மியா தாத்தா எங்கட ரிஸ்மியா தாத்தா நஜ்லியா தாத்தா ஃபஸ்லியா தாத்தா ஒரு பலாய் நீ கழுவாதே வெத்திலையத்தாம் போட்டுக்கிட்டு நீ படுதோறு சொல்லி திரியாதே அன்பான கணவரை அழகான பிள்ளையை வாயில் வந்தபடி திட்டாதே ஃபர்தாயின்றி கூந்தல் அழகை அந்நியருக்கு காட்டாதே ஏ ஜீனா தாத்தா ரைஹானா தாத்தா காசிம் காக்கா முஹசின் காக்கா சிகரெட் பீடி குடிச்சு ஷாவாதே காசை நீயும் கரியாக்கித்தான் ஊதி ஊதி மெலியாதே காட்ஸ்தாம் கிரிக்கெட் கரம் விளையாடி தொழுகையை பாழாக்கி போடாதே சுபஹோ தொழாமல் முசீபத்து மூஞ்சோட பசார் பக்கமா நீ போவாதே ஏ இம்ரான் மச்சான் எங்கட ரில்மான் மச்சான் காமில் மச்சான் ஷாமில் மச்சான் சீதன பிச்சை வாங்காதே காணி கேட்டு வீடு கேட்டு ஆண்மை இழந்து நிற்காதே அல்லாஹ் சொல்லாததை நபிகள் செய்யாததை செய்து நீ கேவலமாகாதே கோடி ரூபாய்கள் கைக்கூலி எடுத்து பேடியை போல வாழாதே ஏ ஜாபிர் மச்சான் எங்கட லாஃபிர் மச்சான் அமர்தியா தாத்தா ராதியா தாத்தா டிவி டிராமா பார்க்காதே பார்க்காதே மகரிபு நேரம் மலக்குகள் வருகிற நேரம் ஈமானை கெடுத்து கொண்டு திரியாதே ஷாமில தாத்தா காமில தாத்தா சிந்து பைரவி பார்க்காதே பார்க்காதே மகரிபு நேரம் மலக்குகள் வருகிற நேரம் ஈமானை கெடுத்து கொண்டு திரியாதே. இன்று பரவலாக பலரும் அடிமையாக கிடக்கின்ற விஷயம் செல்போன். இந்த செல்போனிலே அடிமையாகக்கூடியவர்கள் கடைசியிலே அதிலே விளையாடக்கூடிய கேம்ஸ், அதாவது ஷூட்டிங் கேம்ஸ், கில்லிங் கேம்ஸ் போன்ற கேம்ஸில் ஈடுபடக்கூடிய அவர்கள் கொலைவெறி தலைக்கேறி இறுதியிலே அவர்கள் என்ன செய்வார்கள், கொலைகாரர்களாக மாறக்கூடிய ஆபத்தும் இருக்கின்றது. இதெல்லாம் யூதர்களின் சதித்திட்டத்திலே மிகப்பெரிய சதித்திட்டம். இன்று அனைவரின் கைகளிலுமே செல்போன் நடமாடிக்கொண்டிருக்கின்றது, எமது கைகளிலுமே இருக்கின்றது. அதை நாம் கத்தி போல பாவிக்க வேண்டும். கத்தி எப்படி பாவிப்பது? பழத்தை அறுக்க முடியும், கழுத்தையும் அறுக்க முடியும். பழத்தை அறுத்தால் எங்களுக்கு சாப்பாடு, கழுத்தை அறுத்தால் கொலை பாவம் சேரும். ஆகவே அந்த அமைப்பிலே அல் குர்ஆனை ஓத ஓத அல் குர்ஆனோடு தொடர்பாக அல்லாஹ் ரசூலின் கட்டளைகளுக்கு இணங்கி நாங்கள் எங்கள் பெற்றோர்களுக்கு கண்ணியம் செலுத்துவோம், அவர்களுக்கு பணிவிடை செய்வோம். நான் தாயை பற்றிய பாடலிலே சொல்ல தவறிய சில விஷயங்களை உங்களுக்கு நினைவுபடுத்திவிட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். தாய் தந்தை 2 கண்கள் போன்றவர்கள். இந்த 2 ஜீவன்கள் எங்கள் உயர்வுக்காக, எங்கள் வளர்ச்சிக்காக, எங்கள் வெற்றிக்காக, எங்கள் ஈருலக நலன்களுக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். அந்த அமைப்பிலே அவர்களுக்கான பணிவிடைகளை செய்வதில் நீங்கள் முன்னணியில் நிற்க வேண்டும். நீங்கள் வீடுகளுக்கு சென்றால் இதன் பிறகு தாயிடம் தந்தையிடம் வேலை வாங்காமல் அவர்களுக்குரிய பணிவிடைகளை நீங்கள் செய்யுங்கள். சமைத்து கொடுங்கள். டீ, காஃபி, பிளேன் டீ போன்றவற்றை நீங்கள் ஊற்றி கொடுங்கள். தலைவலி வந்தால் அவர்களுக்கு பாம்பூசி விடுங்கள், கைகால் ஊன்றி விடுங்கள். அவர்கள் சொல்லக்கூடிய வேலைகளை செய்து கொடுத்து அவர்களது உடைகளை கழுவி கொடுங்கள். பணிவிடைகளை செய்து அந்த 2 ஜீவன்களதும் துஆக்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் அந்தஸ்துகளை அல்லாஹ்விடம் உயர்த்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக அந்த 2 ஜீவன்களும் துஆ கேட்க உங்கள் அந்தஸ்து அல்லாஹ்விடம் உயரும். இந்த உலகத்திலே எந்த கொம்பனும்
அந்த தாய் தந்தையின் துஆ உங்களோடு வரும்போது உங்களை கீழே வீழ்த்த முடியாது. உங்களுக்கு வெற்றி காத்திருக்கின்றது. அல்லாஹ்வின் அருள் காத்திருக்கின்றது. தப்பித்தவறியாவது இந்த 2 ஜீவன்களது உள்ளங்களை நீங்கள் புண்படுத்தி விட வேண்டாம். புண்படுத்தினால் அந்த உள்ளங்கள் உங்களிடம் பழிவாங்காது, உங்களுக்கு எதிராக சாப பிரார்த்தனைகள் விடுக்காது. ஆனால் அந்த தாய் தகப்பனை படைத்த எங்களை படைத்த அல்லாஹ் நிச்சயமாக நாங்கள் வஃபாத்தாக முன்பதாக எங்களிடம் பழிவாங்கியே தீர்வான். ஹதீஸ் ஆதாரங்கள் உண்டு. இறுதி நாள் நெருங்கும் போது என்ன நடக்கும் என்றால் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹதீஸின் கருத்து, பூகங்கும்பல் ஏற்பட்டு அழிவுகள் ஏற்படக்கூடிய காரணத்தை சொன்னார்கள். ஒரு ஆண் தனது தாயை புறந்தள்ளிவிட்டு தனது மனைவியை தலைக்கு மேலே வைத்துக்கொண்டு கொண்டாடி கொண்டிருந்தால் அந்த தாய்க்கு செய்யக்கூடிய அநியாயத்தின் காரணமாகவும், ஒரு ஆண் தனது தகப்பனுக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை செலுத்தாமல் தனது நண்பனை தலைக்கு மேல் வைத்துக்கொண்டு நண்பர்களை பிரதானமாக மதித்து தகப்பனை அலட்சியப்படுத்தினால் பூகம்பங்கள் ஏற்பட்டு இவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்ற ஹதீஸின் கருத்தை சொல்லி, இந்த 2 ஜீவன்களுக்கும் நீங்கள் நல்ல பிள்ளைகளாக நீங்கள் உருவாகி வாருங்கள். எதிர்காலத்திலே நீங்கள் குடும்ப தலைவிகளாக மாறுவீர்கள். கணவர்களது உள்ளங்களை வென்று கொள்ளுங்கள். அந்த கணவரின் பிரார்த்தனையின் மத்தியிலே உங்களுக்கு உங்கள் சொர்க்கம் தயாராகும் இன்ஷா அல்லாஹ். உங்கள் குழந்தைகளையும் சொர்க்கவாதிகளாக்க நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அல் குர்ஆனோடு தொடர்புபட நீங்கள் தாய் தகப்பனை கண்ணியப்படுத்துவீர்கள். செல்போனுக்கு அடிமையாக நீங்கள் உங்கள் தாய் தகப்பனை கடைசியில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தெருவுக்கு விரட்டக்கூடிய ஆபத்து இருக்கின்றது. ஆகவே இதெல்லாம் யூதர்களின் சதிகள். இந்த சதிகளிலே மாட்டிக்கொள்ளாமல் நோன்பு மாதம் வந்தால் உங்களுக்கு லீவு கிடைக்கும். அந்த லீவிலே வீணான விளையாட்டுகளில் ஈடுபடாமல் தொடர்ந்து குர்ஆனை மீட்டி ஓதிக்கொண்டே இருங்கள். வீண் விளையாட்டுகளில் ஈடுபட்டு அல்லாஹ்வின் அருளை விட்டு நீங்கள் தூரமாகி வேண்டாம். IPL மேட்சை கொண்டு வந்து போடுவார்கள். எங்கள் வாலிபர்களெல்லாம் பள்ளிவாசல் தொழுகைகள் அமல்களை விட்டுவிட்டு பள்ளிவாசல் வெறிச்சோட செய்துவிட்டு அந்த கூத்துகளை பார்க்க சென்று விடுவார்கள். இந்த அமைப்பில் எங்களது உம்மத்தை அவர்கள் நாசமாக்குவதற்காக பல திட்டங்களை கட்டவிழ்த்து விட்டிருக்கின்றார்கள். இந்த திட்டங்களிலே மாட்டிக்கொள்ளக்கூடாது. எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள அல்லாஹ்வின் அருளை வேண்டிக் கொள்ளுமாறு கேட்டு, எனக்கும் எனது தாயாருக்கும் எனது எதிர்கால சந்ததியாகிய எனது மகன் அஹ்மது யாசீன், தற்போது அவர் பார்ட் டைம் மதர்சா அதிலே அவர் ஜூம் கிளாஸிலே குர்ஆனை மனனமாக்கி கொண்டிருக்கின்றார். அவரை அல்லாஹ் கபூல் செய்து கொள்ள வேண்டும். ஒரு ஹாஃபிலாக என்ற அடிப்படையிலே அவருக்காகவும் பிரார்த்திக்குமாறு வேண்டி, இந்த வாய்ப்பை நல்ல வாய்ப்பை எனக்கு தந்த அல்லாஹு தாலாவுக்கு அல்ஹம்துலில்லாஹ், லக்கல் ஹம்து வலக்க ஷுக்ரு லில்லா என்று சொல்லிக்கொண்டு, இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த உங்கள் மேலான எனது மதிப்புக்குரிய உஸ்தாத் அதிபர் அவர்களுக்கும் எனது பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரல் ஜஸா. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த